டாட்டா மான்ஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி ப்ராப்ளம். இது வந்து ஒரு நாய்ஸ் வருது, ஒரு நாய்ஸ் கேட்குது ஏசி கம்பர்ஸில் இருந்து. ஏசி கம்பர்ஸ் ஆன் இருக்குது, ஃபேன் ஓடிட்டு இருக்குது. ஏசி கம்பர்ஸ் ஆஃப் பண்ணோம். லைட்டாக ஏசி கம்பர்ஸ் ஆன் பண்ணுங்க. கம்பர்ஸ் ஆன் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்க. ஆன் பண்ணுங்க. நம்ம ஏசி கம்பர்சர் ரிமூவ் பண்ணி வேறு சேஞ்ச் பண்ணிடலாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி கண்டென்சர் சேஞ்ச் பண்ணணும். இந்த வண்டியில் ஏசி கம்பர் சீஸ் ஆகிருக்கு, அதனால் ஏசி கண்டென்சர் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணுங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ண போகிறோங்க. ஏசி கம்பர்சரை அசம்பிள் சேஞ்ச் பண்ணணுங்க. பேரிங் மட்டும் மாற்ற முடியாது. இது பேரிங் நாய்ஸ் இல்லை, உள்ளுக்குள்ள பிஸ்டன் நாய்ஸ் வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டியூப் வீக்காக இருக்குது, இந்த டியூப்பும் சேஞ்ச் பண்ணிடலாங்க. நம்ம டியூப் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் லைட்டாக மைல்டாக லீக் வரும். அப்போ ஏசி கேஸ் நிற்காதுங்க. பார்த்தீங்கன்னா பழைய ஏசி கம்ப்ரஸர் கழட்டிட்டுங்க. நம்ம கழட்டி எடுத்து செக் பண்ணும்போது பழைய ஆயில் பாருங்கள் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. டஸ்ட்னா உள்ளுக்குள்ளே பிஸ்டன் வருங்க. அந்த பிஸ்டனோட உடஞ்சிருச்சுங்க. உடஞ்சங்காட்டி தான் ஃபுல் டஸ்ட்டு வருது. இதில் ஃபுல்லாக பிளாக் ஆகிறது ஃபுல்லாமே அதில் உடஞ்ச வந்து டஸ்ட்டுங்க. நம்ம வந்து ஏசி கம்ப்ரஸர் மாட்டும்போது ஏசி கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணணும், கண்டென்சர் சேஞ்ச் பண்ணிடலாங்க. ஏசி டியூப் எல்லாமே சர்வீஸ் பண்ணணுங்க. பெட்ரோல் வாஷ் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணி போட்டால் தான் டஸ்ட் எதுவும் இருக்காது. அப்படி டஸ்ட்டு இருந்ததுன்னா புது கம்ப்ரஸர் வர முடியலங்க. அந்த புது கம்ப்ரஸரு அந்த டஸ்ட்டு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக சீஸ் ஆகிரும். நம்ம கம்பல்சரி ஏசி கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணும்போது கண்டென்சர் சேஞ்ச் பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா டியூப் எல்லாம் க்ளீன் பண்ணுறோம். இதில் நம்ம எவாப்ரேட்டர் செக் பண்ணலாங்க. எவாப்ரேட்டர் சேஞ்ச் பண்ணுற அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி க்ளீன் பண்ணுறது க்ளீன் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷன் வால்வ் வந்து ரிமூவ் பண்ண முடியலைங்க. ஏன்னா ஃபுல்லாக போல்ட் 2 துருப்பேறி ஜாம் ஆயிடுச்சுங்க. நம்ம எக்ஸ்பென்ஷன் வால்வ் மட்டும் கழட்டி இருந்தோம்னா நம்ம அப்படியே பெட்ரோல் வாஷ் பண்ணி எவாப்ரேட்டர் க்ளீன் பண்ணலான்னு நினச்சோம். பட் பண்ண முடியலைங்க. என்னென்னா ஃபுல்லாக துரு ஏறிடுச்சுங்க. துரு ஏறினங்காட்டிக்கு போல்ட் 2 ஸ்லிப் ஆயிடுச்சு. இன்றைக்கி கழட்ட முடியாதுங்க. நம்ம ஃபுல்லாக டேஷ்போர்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு எவாப்ரேட்டர் வெளியே எடுத்தால் தான் நம்மளுக்கு இன்னும் க்ளீன் பண்ண முடியும். எவாப்ரேட்டர் கழட்டி பார்க்கும்போது செக் பண்ணி பார்க்கலாங்க. அப்படி எவாப்ரேட்டர் ஆகும்னா இதே எவாப்ரேட்டர் போட்டுக்கலாம். அப்படி இந்த எவாப்ரேட்டர் கம்ப்ளைண்ட்னா நம்ம புது சேஞ்ச் பண்ணிடலாங்க. புது சேஞ்ச் பண்ணி எக்ஸ்பென்ஷன் வால்வும் எவாப்ரேட்டர் சேர்ந்து தான் வருங்க, சேர்ந்து சேஞ்ச் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா நம்ம எவாப்ரேட்டர் கழட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டுங்க. டேஷ்போர்டு, ப்ளோயரு எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சுங்க. டேஷ்போர்டில் வர குறுக்கு சேஸு ரிமூவ் பண்ணியாச்சுங்க. ஃபுல் ஒயரிங் கிட்ட இதில் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ப்ளோயர் அசம்பிள் ஃபுல்லாக கழட்டிட்டுங்க. ப்ளோயர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் இருக்குங்க. இந்த டஸ்ட் இருந்ததுன்னா ஏர் த்ரோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும், க்ளீன் பண்ணிக்குவோம். அது பார்த்திங்கன்னா கீழே வருது. கூலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிரித்தோம்னா எவாப்ரேட்டர் உள்ளே இருக்குங்க. நம்ம எவாப்ரேட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு. இது பார்த்திங்கன்னா எவாப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக தான் இருக்குது. நம்ம இந்த எவாப்ரேட்டர் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. எவாப்ரேட்டர் எக்ஸ்பென்ஷன் வால்வ் சேஞ்ச் பண்ணிடுவோம். புதுசு பார்த்திங்கன்னா எவாப்ரேட்டர் எக்ஸ்பென்ஷன் வால்வ் செட்டாக தான் வருங்க. நம்ம இதை புதுசு ஃபிட் பண்ணிடலாங்க. ப்ளோயர் பார்த்திங்கன்னா நம்ம அசோல்ட் பண்ணியாச்சுங்க. எவாப்ரேட்டர் ஃபிட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா புது ஏசி கம்ப்ரஸர் ஃபிட் பண்ணியாச்சுங்க. புது ஏசி கம்ப்ரஸர் அந்த டியூப் ஒன்று சேஞ்ச் பண்ணணுங்க. இந்த டியூப்பு சேஞ்ச் பண்ணிடுவோம். நம்ம ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சுங்க. ஏசி கண்டென்சர் புது ஏசி கண்டென்சர் ஃபிட் பண்ணி வைக்கிறோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா புது ஏசி கம்ப்ரஸரு, கண்டென்சரு, எவாப்ரேட்டரு, எக்ஸ்பென்ஷன் வால்வு, ஏசி தெர்மோஸ்டாட் சுவிட்ச் ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கிறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட்டர் லைன் வந்து நம்ம டம்மி பண்ணி விட்டுட்டோங்க. நம்ம வேக்கம் போட்டு செக் பண்ணுறங்க. செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏர் எங்கேயும் லீக் இல்லை. 300 பிஎஸ்க்கு மேலே வச்சா கரெக்டாக இருக்குங்க. அப்போ நம்ம ஏசி கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அசௌண்ட் பண்ணியாச்சுங்க. அசௌண்ட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏசி ஓடிட்டுருக்கு. ஏசி ஃபேன் ஓடுது. ஏசி கம்பர்ஸ் ஆன் ஆயிடுச்சுங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி கம்பர்சர் சவுண்டு வந்ததுங்க. அதுக்கு வேண்டி நம்ம சவுண்டுக்கு வேண்டி பார்த்தோம். பார்க்கும்போது ஏசி கம்பர்சரு உள்ளே சீஸ் ஆகிருந்துங்க. சீஸ் ஆகிற கண்டிஷன் ஃபுல்லாக சீஸ் ஆகலைங்க. சீஸ் ஆகிற கண்டிஷன் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஓடி இருந்தால் ஃபுல்லாக சீஸாக அப்படி ஜாமாக நின்றுங்க. நம்ம ஏசி கம்பர்சர் நம்ம சேஞ்ச் பண்ணுற கழட்டும் போது ஏசி கண்டென்சர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேங்க. அப்படியே நீங்கள் பார்த்தீங்க. எவாப்ரேட்டரை நம்ம அப்படியே க்ளீன் பண்ண கழட்டும் போது எக்ஸ்பென்ஷன் வால்வ் கிட்ட ஜாம் ஆயிருந்தது போல்ட்டு. நம்ம எக்ஸ்பென்ஷன் வால்வ் கழட்டுறதுக்கு வேண்டி டேஷ்போர்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். டேஷ்போர்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணும்போது எவாப்ரேட்டர் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஆகி வீக்காக இருக்குன்னு சொல்லி போட்டு நம்ம எவாப்ரேட்டருமே எக்ஸ்பென்ஷன் வால்வ் சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகாதங்காட்டிக்கு நம்ம ஏசியில் வர தெர்மோஸ்டாட் சுவிட்ச் ஒன்று இருக்குங்க. சுவிட்ச் ஒன்று சேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். நம்ம ஹீட்டர் லைன் டம் பண்ணி வைக்கிறேங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா சில வண்டிகளில் சின்ன கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம கழட்டும் போது அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்குங்க வேலை. அப்போ எக்ஸ்பென்ஷன் அதிகமாகுது. நான் அதுக்கு வேண்டியதை சொல்கிறேனுங்க. நம்ம இந்த வண்டியில் ஏசி கம்பர்சரும் கண்டென்சர் மாற்றிருந்தால் செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இந்த வண்டியில்
இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி கம்ப்ரஸரு, கண்டென்சரு, டியூபு, தெர்மோஸ்டேட் வால்வு, அப்புறம் ரேடியேட்டர் சர்வீஸு, எவாபரேட்டர், எக்ஸ்பென்ஷன் வால்வு அப்படின்னு ஸ்பேர்ஸு, லேபரு எல்லாம் சேர்த்து ஒரு 35-38 ரூபாய்க்கு பக்கம் வந்துருச்சுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, சில வண்டிகளில் நம்ம கழட்ட அடுத்தடுத்து போயிட்டே இருக்குங்க. அப்போ நம்ம சேஞ்ச் பண்ணால் தான் அந்த ஏசி கூலிங் கரெக்டாக வருங்க. இல்லாமல் இருந்தால் நம்ம அந்த பொருள் மாற்றாமல் இந்த பொருள் மட்டும் மாற்றினா ஏசி கூலிங் ஃபுல்லாக வராதுங்க. நான் அதுக்கு வேண்டி சொல்கிறேனுங்க. நைன் 8